الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அனைத்து புகழும் அகிலங்களின் ரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் சரணடைவதற்கு இந்த மார்க்கத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா அதிகாரங்களும் உள்ளவன் என்று ஒரு பரிபூர்ணமான அதிகாரத்தை கொண்டவராக கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்பது ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை அடைஞ்சு மற்ற எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலம் நம்முடைய வாழ்வு வழிபாடையெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாக நம்ம ஆக்கிக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்துல அல்லாஹ் என்ன விரும்புறாரு? 5:35 அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் நீங்கள் என்னிடம் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கணும், மேலும் என்னை நோக்கிய வழிகள் மற்றும் உபாயங்களை நீங்க தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் நீங்கள் அல்லாஹ்விடம் பக்தியோடு இருக்கவும், மேலும் அவரை நோக்கிய வழிகள் மற்றும் உபாயங்களை தேடிக்கொள்ளவும், மேலும் அவர் மீது தான் பாடுபடவும் வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. அப்ப அல்லாஹ்வை நோக்கிய அந்த பாதை என்ன, அதுக்கு உண்டான உபாயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ் என்ன சொல்றாரு? தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிறார். குர்ஆன்லயே பல வழிகளை அல்லாஹ் சொல்றாரு. இந்த சரணடைதல் என்பதுக்குள்ள என்னென்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு, அவருடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஒட்டுக்கொள்ளுதல் இருக்கு, நன்றி செலுத்துதல் இருக்கு, மன்னிப்பு கோருதல் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அந்த சரணடைதலின் ஒரு தூண்களாகத்தான் இருக்கு. அதை நான் அப்படி பார்த்தேன். சரணடைதல் என்பதுல அவர் நம்பிக்கை மட்டும் இல்ல, அவருடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஒப்புக்கொள்றது, அவருக்கு நன்றி செலுத்துறது, அவருடைய மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி அவருடைய பிரார்த்தனை பண்றது, அவர்களை ஒப்படைக்கிறது. நம்ம அல்லாட்ட பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் காலங்கள்லாம் அல்லாஹ் நீங்க சொல்லப்படுது, நம்ம வழிதவறி போன சாத்தியமே நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனையின் மூலம் நீங்க வழிதவறி செல்ல வாய்ப்பே இல்லை, அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம பிரார்த்தனைக்கு பின்னாடி நமக்கு சாத்தானுடைய அந்த பிசுக்கு என்னன்னா நம்மளை தடமாக செய்யறது தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு? நீங்க வழிதவறி போன சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. அத நம்ம ரஷால் சொல்றது கூட கேட்கிறோம். அது அந்த பிரார்த்தனை என்பது ஒரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ரஷால் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அப்படி ஒரு வழியாக இருக்குது. ஆக நம்ம அவரை நோக்கிய இந்த வழிகளை தேடிக்கொள்றதும் உபாயமாக நம்ம அதை வச்சுக்கணும். ஏகோபித்த அதிகாரம் அவருக்கு தான் தெரியும். அந்த நம்பிக்கையில உறுதியோடு இருக்கிறதும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, துவா செய்யறது, பிரார்த்தனை பண்றது, ஒப்படைக்கிறது, இதெல்லாம் ஒரு வழிமுறையாக அல்லாஹ்வை தேடிக்கொள்றதுக்கு ஒரு உபாயமாக இருக்கு. நம்ம பாருங்க, வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஒரு எச்சரிக்கையா இருக்கிறோமா, அலர்ட்டா இருக்கிறோமா, ஒரு பயத்தோட இருக்கிறோமா, அல்லாஹ் எப்பயாவது பிடிச்சிருவாங்க அப்படின்னு 43:5 சொல்றாரு, நீங்கள் வரம்புகளை மீறி விட்டீர்கள் என்னும் நிதர்சனத்தை நாம் அப்படியே அலட்சியப்படுத்தி விட வேண்டுமா? அது நம்ம மறந்துடுறோம். ஆதியில நம்ம செஞ்ச
அந்த பாவம் அதைத்தான் அடிக்குறிப்பே கொடுக்கிறாரு. இது நம்முடைய ஆதிபாவத்தை குறிக்கிறது. அதைத்தான் எல்லாம் சொல்றாரு. நீங்கள் அந்த வரம்புகளை மீறி விட்டீர்கள் என் நிதர்சனத்தை நான் அப்படியே அலட்சியப்படுத்தி விட்டதுன்னு நீங்க நினைக்கிறியா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்கிறாரு. ஆனா நம்ம மறந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிதான் வாழ்றோம். அதை பற்றி அந்த அல்லா மறந்துடுவாரு, அலட்சியப்படுத்திடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எப்பயுமே அந்த எச்சரிக்கை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அது இன்னும் கேட்கிறாரு எல்லாம், சோதனையில் ஆழ்த்தப்படாமலே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதற்கு அவர்கள் விட்டு விடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இல்லா கேட்கிறது. அவங்க நம்பிக்கை கொண்டவங்கிற நானும் நம்பிக்கை கொண்டுட்டேன்ல, அதான் நினைக்கிறாங்க. பாவங்களை செய்பவர்கள் நம்மை எப்பொழுதே ஏமாற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? நான் நம்பிக்கை கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி போய் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். வரம்புகளை மீறிட்டு இருக்காங்க. இது நமக்கு போதும்னு அவன் நினைக்கிறான். அல்லாம ஏமாத்திடலாம், நம்பிக்கை கொண்டுட்டாங்களா அப்படின்னு. சோதனையில் ஆழ்த்தப்படாமலே நீங்கள் விட்டு விடப்படுவோம் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் அப்படிங்கிறது. நம்மளை சுற்றி எப்பயுமே ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம வரம்புகளை மீறின அந்த வரம்புகளை மீறி அந்த வரம்பை மீறி இங்க வாழ்ந்து இருக்கிறதே மறந்துடுவோம். அதை வச்சுதான் எல்லாமே. அதை நம்ம மறந்துடுவோம், அலட்சியப்படுத்திடுவோம். நீ நினைக்காத அப்படின்னு நம்மளை சொல்றாரு. சுத்தி ஆபத்து இருக்கு ஒரு இடத்த தவிர, அது சொல்றாரு அல்ல. நம்மால் பாதுகாப்பாக ஆக்கப்பட்டதொரு புனித ஆலயத்தை நாம் நிர்மாணித்துள்ளோம் என்பதையும், அதே சமயம் அவர்களை சுற்றியுள்ள எல்லா மக்களும் தொடர்ந்து ஆபத்தில் இருப்பதையும் அவர்கள் காணவில்லையா அப்படிங்கிறார். அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த இடத்தை சுத்தி எல்லாமே ஆபத்து தான். எப்பயுமே நம்ம ஆபத்திலே இருந்துட்டு தான் இருக்கோம். ஏன் ஆபத்தே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழி பார்ப்போம். அதை அல்லாஹ் என்ன சொல்றாரு? ஆக நம்மால் பாதுகாக்கப்பட்டது ஒரு புனித ஆலயத்தை நாம் நிர்மாணித்துள்ளோம் என்பதையும், அதே சமயம் அவர்களை சுற்றியுள்ள எல்லா மக்களும் தொடர்ந்து ஆபத்தில் இருப்பதையும் அவர்கள் காணவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கிறாரு. எப்பயுமே சுத்தி ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு நம்மளை சுத்தி. ஆனா நம்ம அலர்ட்டா இருக்கிறோமா? எப்படி அலர்ட்டா இருக்கு? ஏன் அல்லாஹ் சொல்றாரு பாக்குறோம். நம்ம உமக்கு முன்னர் இருந்த சமுதாயங்களுக்கும் தூதர்களை நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் மூலம் அவர்களை நாம் சோதனையில் ஆழ்த்தினோம், அவர்கள் இறைஞ்சக்கூடும் என்பதற்காக. 6:42 6வது 42வது வசனத்துல, உமக்கு முன்னர் இருந்த சமுதாயங்களுக்கும் தூதர்களை நாம் அனுப்பியுள்ளோம், மேலும் துன்பங்கள் மற்றும் கஷ்டங்களின் மூலம் அவர்களை நாம் சோதனையில் ஆழ்த்தினோம். எதுக்கு அல்ல சொல்றது? நீ இறைஞ்ச கூடும் என்பதுதான். அப்படி என்ன செய்யல? ஏன் உனக்கு துன்பம் வந்துச்சு? ஏன் கஷ்டம் வந்துச்சு? நீ பிரார்த்தனை பண்ணல, நீ துவா செய்யாதனால. அப்படிங்கிற அந்த காரணம் தான். துவாவை நீங்க ஒருபோதும் நிறுத்திடாது, நிறுத்தி விடவே செய்யக்கூடாது. துவாவை நிறுத்தி விடுகிறான் மனுஷன், நிறுத்திடுறான். கொஞ்சம் அப்படி லைட்டா அப்படி கொஞ்சம் செட்டில் ஆனவொடனே அப்படியே மறந்துடுறான் எல்லாரும். 2-3 வாரமா நான் ஜிம்மாவுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகுது, டிராபிக், பயங்கர டிராபிக். உடனே அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணி நான் வந்துடுறேன். ஆனா இன்னைக்கு நான் சீக்கிரமாவே கிளம்பி வர்றேன், எனக்கு டிராபிக் இல்லை. எனக்கு சாத்தாங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஈஸியா நம்ம வந்தாச்சு அப்படின்னு. ஆனா நான் அவனுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் எனக்கு டிராபிக் இல்லாம நம்ம முன்னாடியே என்னை வர வச்சது காரணம் நல்லாதான் அப்படின்னு. அதோட அவன் போயிட்டான். எப்படி என்னை ஏமாத்த முயற்சிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டோம், எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும், எதுக்கு அல்லாஹ் நினைக்கணும் அப்படின்னு கேட்கிறான். ஆனா அல்லாஹ் துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏன் கொடுக்குறேன்னா, நீ என்கிட்ட இறைஞ்சணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான். அப்ப நாம இறைஞ்சுவதை விட்டு விட்டால் துன்பம் கஷ்டம் வருங்கிறதா இது பாயிண்ட். அப்ப நம்ம
எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா பிரார்த்தனையில நான் கொஞ்சம் அப்படியே செட் ஆனோடனே மறந்துடுறோம். இல்ல எந்த கஷ்டமும் இல்லாட்டி நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அப்படிதான் சக்தி இருக்கு, வல்லமை இருக்கு, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கலாம். இன்னும் நல்லா கேட்கிறாரு 6:43 உங்களுடைய சோதனை அவர்களை வருத்திய பொழுது அவர்கள் மட்டும் இறைஞ்சி இருந்தால் மாறாக அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. சில நேரம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும், நம்ம நல்லா பிரார்த்திக்கவே மாட்டோம். நாம என்னடா செய்யலாம்னு நாம தான் யோசிச்சுட்டே இருக்கும். ஆனா அந்த கஷ்டமும் துன்பமும் வந்தது காரணமே நம்ம அல்லாஹ்வை கேட்காதனாலதான் அப்படிங்கிற அந்த நினைப்பே நமக்கு வர்றதில்லை. அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம பாக்குற 6:52 அவங்கள நீங்க விரட்டிடாதீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாருல்ல அல்ல, அவங்க யாருன்னா அவங்க அல்லாஹ்வை எப்பயுமே துவா செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்கள நீங்க விரட்டாதீங்க அப்படிங்கிறது. அவருக்கு மட்டுமே தங்களை அர்ப்பணித்தவர்களாக தங்களுடைய ரட்சகரை பகலும் இரவும் அவங்க பிரார்த்தனை செய்கிறவங்களை, துவா செய்யறவங்களை, இறைஞ்சின்றவங்களை நீர் விரட்டி விடாதீங்கிறார். அப்ப அங்க ஒரு அளவுகோல் கொடுத்தாருப்பாங்க, யாரை விரட்டக்கூடாதுன்னா எப்பயுமே அல்லாஹ்வை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கவங்கள நீங்க விரட்டாதீங்க அப்படிங்கிறார். 7:94 கூட சொல்றாரு, அதுதான் மாற்று ரூபத்தில் வரும் ஆசீர்வாதம் ரஷாது ஒரு உபதலை கொடுக்கிறாரு. எந்த சமூகத்திற்கும் ஒரு நபியை நாம் அனுப்பும் பொழுதெல்லாம் துன்பம் மற்றும் கஷ்டத்தை கொண்டு அதன் மக்களை வருத்தினோம் அவர்கள் இறைஞ்ச போடும் என்பதற்காக 2 இடத்துல இதே மாதிரி சொல்றாரு. துன்பத்தையும் கஷ்டத்தை கொண்டு ஒருத்தங்க நான் பிடிக்கிறதுக்கு காரணம்னா என்னன்னா அவன் என்னைய நோக்கி பிரார்த்தனை செய்யணும். அப்ப அல்லாஹ் நம்மள்கிட்ட விரும்புறது என்ன? என்கிட்ட கேளு அப்படிங்கிறதா. அல்லாஹ் என்ன விரும்புறது? நீ என்கிட்ட கேளு அப்படிங்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய நேசம் இருக்குல்ல, யாருக்கு கிடைக்கும்? யாரு அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். 23:76 சொல்றாரு, தண்டனையை கொண்டு நாம் அவர்களை வருத்திய போதிலும் இறைஞ்சியவாறு தங்கள் ரட்சகரிடம் அவர்கள் ஒருபோதும் திரும்பவில்லை. அவ்வளவு கஷ்டத்தில் கூட சில நேரங்களில் நம்ம அல்லாஹ்வை மறந்துடுவோம். நம்ம ஏதாவது வேற வழி இருக்கா அப்படி இப்படின்ட்டு அல்லாஹ்வை மறந்துட்டு வேற வழிகளை தான் யோசிக்கிறது. அதான் சொல்றாரு, அவர்கள் ரட்சகரிடம் அவர்கள் ஒருபோதும் திரும்பவில்லை அப்படிங்கிறார். இவங்களெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நாம அந்த மாதிரி இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். 40:60 பார்க்கிறோம். உங்களுடைய இரட்சகர் கூறுகின்றார், என்னை இறைஞ்சுங்கள், மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன். இங்க பதில் சொல்லுவேங்கிறார். மோசஸ்க்கு அவருடைய சகோதரருக்கும் சொன்னது மாதிரி இல்லாது, இங்க பதில் தான் சொல்லுங்கிறாரு. ஆனா அவங்க 2 பேருக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க கேட்டது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம உன்னை கொடுக்கப்படும் அப்படின்ற நினைப்புல இருக்கக்கூடாது, பதில் அளிக்கப்படும். ஆனா மோசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. 2க்கு வித்தியாசம் இருக்குங்கிறத நான் பாக்குறேன். பதில் அளிப்பார், ஏதாவது ஒரு விதத்துல அந்த பதில் இருக்கு. நமக்கு பிரார்த்தனை பண்ணதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த நினைப்பு வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி இல்லை, பதில் சொல்லுவார் அல்ல, ஏதாவது ஒரு விதத்துல இருக்கலாம். ஆனா மோசத்துக்கும் அவருடைய சகோதரருக்கு அல்ல, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய இரட்சகர் கூறுகின்றார், என்னை இறைஞ்சுங்கள், மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன். நிச்சயமாக என்னை வழிபடுவதற்கு மிகவும் ஆணவம் கொள்பவர்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக எருகிடங்களுக்குள் நுழைவார்கள். அதை என்ன சொல்றாரு? நீ என்னை கேட்கலன்னா நீ ஆணவம் கொள்ற அப்படிங்கிறாரு அல்ல. நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணலன்னா நீ ஆணவம் கொள்ற அப்படிங்கிறாரு அல்ல. ஆணவம் கொள்றவங்க யாரு? சாத்தான் தான் ஆணவம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நம்ப மறுக்கிறவன் ஒருபோதும் அவங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்கிறது ஒரு அடிப்படை கொடுக்குறாரு. பொருள் சார்ந்த வசதிகள் உட்பட எந்த ஒன்றுக்காகவும் பிரார்த்திக்கிறது, கடவுளை இறைஞ்சிறது வழிபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கு. நமக்கு ஏதேனும் தேவை ஏற்படும் போதெல்லாம் கடவுளை இறைஞ்சும்படி கட்டளையிடப்படுகின்றது. ஒருபோதும் எந்த ஒன்றுக்காகவும் நாத்திகன் அல்லாஹ்வை இறைஞ்சவே மாட்டான். அந்த கருத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. எனவே நமக்கு ஏதேனும் தேவை ஏற்படும் போதெல்லாம் கடவுளை இறைஞ்சும்படி கட்டளை இடுகின்றது. ஒரு நாளைக்கு எத்தனை தேவைகள் இருக்கு, நம்ம என்ன கேட்கிறோமா? 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்துல இதுக்குதான் ஒரு உபதேசம் கொடுக்கிறார். பிரார்த்தனை வழிபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கு அப்படிங்கிறது.
பொருள் சார்ந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி, அது நம்ம எந்த ஒன்றுக்காகவும் நம்ம அல்லாட்ட பிரார்த்திக்கிறது, அல்லாட்ட கேட்கிறது என்பது வழிபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கு. ஆக நம்ம நாத்திகன் போல அல்லாவே இறைஞ்சாமல் இருந்து விடக்கூடாது. தொடர்ந்து பார்ப்போம். இல்லல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். ஏன் நம்ம ஏதாவது கிடைச்சா உடனே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்றாரு? நம்ம ஏன் சொல்றோம்? ஏன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு, நமக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான். நான் சொல்றான் மனுஷன், நான் பணக்காரன், எனக்கு சக்தி இருக்கு, நான் பரம்பரையா சுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவர்கள் பூமியை சுற்றி பார்த்து 40:21 சொல்றாரு. அவர்கள் பூமியை சுற்றி பார்த்து தங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நேர்ந்த விளைவுகளை கவனிக்கலையா? இவர்களை விட அவர்கள் வலிமை உள்ளவர்களாகவும் பூமியின் மீது அதிகம் விளைவித்தவர்களாகவும் இருந்தனர். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை தண்டித்தார். அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றும் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. மனுஷன் தன்னுடைய வலிமையை காட்ட விருப்பான், என்ற பணம் இருக்கு, என்ற சக்தி இருக்கு அப்படின்னு. சாத்தான் தான் அந்த ஆணவம் சொல்றான். அப்ப அது இல்லை அப்படிங்கிறது தான் மாஷா அல்லாஹ். எது எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்ப எப்படி அல்லாஹ்வை நம்ம வந்து ஒண்ணு மட்டும் நினைச்சுட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்குங்கிறது ஒண்ணு மட்டும் இல்ல, நாம கடவுள் தான் சத்தியம் என்பதை, அவருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கு என்பதை ஒப்புக்கொள்றது மட்டும் இல்ல, நம்ம அதை பறைசாற்றணும். அதான் நம்மளுடைய வேலை. அவன் மனுஷன் நமக்கு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறான்ல, அது சரியாது. தனக்கு அது சொல்றல, உங்களுக்கு நீங்களோ நன்மையோ தீமையோ செய்து கொள்ள முடியாத சக்தியற்ற கோழை தெய்வங்களை வழிபடக்கூடாது, நான் அல்லாஹ்வை வழிபடுத்தி முதன்மையானவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிறது என்ன? எப்படி நம்ம அது தனக்குங்கிறத முதல்ல நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் நமக்கும் நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லை அப்படிங்கிறத நினைக்கணும். அதுதான் நம்ம மாஷா அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறோம் நம்முடைய காரியங்களை. மக்களை நீ ஆணவத்துடன் நடத்த வேண்டாம், அன்றி பூமியில் பெருமையாக சுற்றி திரிய வேண்டாம்ங்கிறார். மனுஷன் நான் செஞ்சதுக்கு எப்படி பெருமையா சுற்றி திரியிறான் பாருங்க. நான் அப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன். ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை அப்படிங்கிறார். கண்ணியத்தை தேடும் ஒருவரும் கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியதே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இங்க சொல்றாரு. இன்னொரு அல்லா சொல்றாரு, கண்ணியம் வந்து அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உரியது அப்படிங்கிறாரு. அது அல்லாஹ் சொல்றாரு. ஆனா நாம கண்ணியத்தை நாம தேடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுவாரு, இவர் தூதர்களுக்கு இடையே பாகுபாடு நாம காட்டக்கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்லுவாரு, மோசத்தை கூட பேசினாரு, கேள்விக்கு நான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு. அது போல இங்கே கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அந்த கண்ணியத்தை தேடவே கூடாது. அவன் அந்த கிபுரை பிடிச்சு போய் அலையறான் பாருங்க, சாத்தான். அந்த வார்த்தை அதை நான் அவனை விட உயர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இங்க இருக்க இடம் இல்லை, வெளியே போக அப்படிங்கிற அந்த இப்ப நம்ம ஆணவம் சொல்றோம், வரம்புகளை மீறுறோம், பாவம் செய்கிறோம். அல்லாஹ் என்ன செய்யறாரா? இல்ல, கண்டிப்பா. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள்ல எனக்கு பங்கு இருக்கு அப்படின்னா உடனே அல்லாஹ் இழிவுபடுத்துவாரு, வெளியே கீழே இறக்கிடுவார். அதான் சாத்தான் செய்யறாங்கல்ல, பெருமை கொள்றான். அது வரைக்கும் அவன் அல்லாஹ் ஒண்ணும் செய்யல, அவன் அகந்தையோட தான் இருக்கிறான். ஆனா அது வரைக்கும் அல்லாஹ் அவன் ஒண்ணும் செய்யல. அந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் இல்ல, எனக்கு வலிமை இருக்கு, எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சா உடனே நம்ம இழிவுக்குள்ளாக்குறோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை பங்கு கேட்டாங்க. அதுதான் அது அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்துல கை வைக்கிறதுங்கிறது. அதுதான் கடவுளுடைய பண்புகளோட நீங்க போட்டி போட்டுறாதீங்க, எனக்கு இருக்கு அப்படின்னு. அல்லாஹ் ஒத்துக்கவே மாட்டாரு. உடனே அவனுக்கு இழிவு அல்லது இழிவு, அது என்ன சொல்றது, உடனே அவன் கீழே இறங்கிடுவான், அவனுடைய தரம் தாழ்ந்து போயிடுவான். நம்ம அல்லாஹ்வை எப்படி நம்ம நம்புறோம்? அந்த அளவுக்கு நாம அல்லாஹ்ட்ட காரியங்களை ஒப்படைக்கிறோமான்னு கேட்டா இல்ல.
ஒரு நாளைக்கு 100-1000 காரியம் செய்யணும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வை அது சொல்றாரு, பிரார்த்தனையின் மூலம் ஒப்படைக்கப்படாத நம்முடைய காரியங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியதா இருக்கவே இருக்க போறது. பிரார்த்தனையின் மூலமாக நம்மளுடைய அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்படாத நம்முடைய காரியங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியதா இருக்காது. ஏன்னா அல்லாஹ் சொல்றாரு, நீங்க பிளான் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, திட்டமிடுங்க, ஏன்ட்ட ஒப்படைங்க அப்படின்றாங்க. எவ்வளவு பிளான் பண்றோம், திட்டமிடுறோம், டிஸ்கஸ் பண்றோம், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். அதான் நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக ஒப்படைக்கப்படாத நம்முடைய காரியங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக இருக்கணும்னு நாம் என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட காரியங்கள், நம்முடைய காரியங்களை ஒப்படைத்துக் கொண்டே இருக்கணும். அவ்வாறு நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அது மறைமுகமா நமக்கு ஏதாவது சக்தி இருக்குங்கிறது மாதிரிதான் இருக்கு. அது அந்த மாதிரி விஷயங்களை பாருங்க, நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை உண்டாக்குது. நம்ம செஞ்சுட்டோம், வச்சுட்டோம், வாங்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அது சொல்லுறாங்க, எவர்கள் தங்களுடைய காரியங்களை பற்றி கர்வம் அடைகின்றனரோ, உண்மையிலே அவர்கள் செய்திராத ஏதேனும் ஒன்றுக்காக புகழப்பட விரும்புகின்றார்களோ, அவர்கள் தண்டனையில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை காரியங்கள் செஞ்சுட்டு நம்ம ஒரு இருமாப்பு கொள்றோம். நல்லது அல்லாட்ட இருந்து மட்டும்தான் வரும். நீங்க நான் யாருமே செய்ய, யாருக்காக பெட்டது நம்ம தெரிவிக்கணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? நீ நினைச்ச நீ செஞ்சுக்க அப்படிங்கிறது. அல்லாஹ் கெட்டது செய்யறதே கிடையாது, கெட்டதை விரும்புறதே கிடையாது யாருக்கும். அது சொல்றாரு, எவர்கள் தங்களுடைய காரியங்களை பற்றி கர்வம் அடைகின்றனர். நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஏன்னா நல்லது, அதுக்குத்தான் அவன் கர்வம் அடைவான். கெட்டது செஞ்சுட்டு கர்வம் அடைவான். ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு வந்த உடனே நல்லது கிடைக்க உடனே கர்வம் அடைவான். அது அந்த, ஏன்னா நல்லதுங்கிறது அல்லாட்ட இருந்து மட்டும்தான் வருது, வேற யார்கிட்ட இருந்துமே வர்றதில்லை. அதுல என்ன கர்வம் நமக்கு வேண்டியிருக்கு? அப்படி செஞ்சீங்கன்னா அதான் சொல்றாரு, அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம், அவர்கள் வழியிலிருந்து ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர் என்று 3,188வது வசனத்தில் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம புகழ்ச்சி அடைய விரும்புகிறோம், பெருமை அடைய விரும்புகிறோம், புகழப்பட விரும்புகிறோம். பிறரை புகழ்வான், தானும் புகழப்படணும் விரும்புவான். அவன் ரொம்ப கெட்டவன். புகழ் பெரும்பாலானவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. பெருமை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு, புகழ் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. அதுதான் அதுல அந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் தனக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ரொம்ப அதான் அவன் பெரும் பணக்காரனா இருந்தான், எத்தனையோ பிள்ளைகளை வச்சிருந்தான், எண்ணிக்கையில அவ்வளவு இருந்தான், ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. பெருமை நம்மளை அல்லாஹ்வை விட்டு தூரம் ஆக்கிறோம். புகழ்ச்சி, துதி, இதெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. சக்தி இருக்கு அப்படிங்கிற எந்த நேரமும் நமக்கு ஒருபோதும் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்புகள்ல பங்க நம்ம கோரிடவே கூடாது. நாம பாருங்க, எல்லாமே அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், சில நேரங்கள்ல கேட்காமல விட்டுறோம். ஆனா கேட்டதனுடைய விளைவினாலதான் நாம இப்ப நல்லா இருக்கிறோம். அதுதான் விஷயம். என்னன்னா, நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா அதை நம்மளுடைய அடுத்த பிரார்த்தனைக்காக நம்ம காத்திருக்கிற நேரத்துல நம்ம ஏற்கனவே பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள்னால நம்ம இங்க பலன் அடைஞ்சிட்டு இருக்கோம். நன்றி செலுத்துறோமா? அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம செஞ்ச பிரார்த்தனையினால நமக்கு பதிலளிக்கப்பட்டு அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இல்லாட்டி துன்பமும் கஷ்டமும் தான். அவர்கள் இறைஞ்ச துன்பம் என்பதற்காக துன்பத்தை கொண்டு கஷ்டத்தை கொண்டு நாம் அவனை பிடித்தோம் அப்படின்னா அவன் இறைஞ்சது இல்லை. அப்ப நம்ம ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா நம்ம அந்த விஷயத்துல பிரார்த்தனை செய்யலைன்னு அர்த்தம். நானும் பல நாளுங்கிறது இல்லை, 20 வருஷமா நம்ம குரான்ல எங்க தேடி போய் பார்த்தாலும் அது அங்க எங்க வந்துருச்சுன்னா அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். இதுதான் சுத்தி சுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நன்றி செலுத்து, மன்னிப்பு கேளு, பிரார்த்தனை பண்ணு, ஒப்பட, உன்னுடைய காரியங்களை ஒப்படை. ஏகோபித்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளி
சுத்தி சுத்தி எங்கிட்ட வந்தாலும் அதுதான் திரும்ப திரும்ப வந்து நிக்குது. எங்களுக்கு போய் எனக்காக போய் கொடுத்து எந்திரிச்சு வந்தோம்னா திரும்பவும் அப்படியே அதே அதான் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்பவும் அதே பாடம் படிக்கிறது மாதிரிதான். ஃபெயில் போய் திரும்பவும் வேற எங்கேயுமே போகல. இந்த ரூட்ல தான் வந்து நிக்குது. இதை செய்யும் இதை செய்யும் இதை செய்யும். அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஒப்புக்கொள், அவருக்கு நன்றி செலுத்து, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, அவர்கிட்ட ஒப்படை எல்லாத்தையும். சுத்தி சுத்தி அதுதான் வந்து நிக்குது. அதான் அவங்க சப்பாத்தை அவமரியாதை செய்யறாங்க அவங்க அப்படிங்கிற கட்டளைகளை கடைபிடித்தல் தான் வளத்தை கொண்டு வருது. கட்டளைகளை கைவிட்டா அதையும் சொல்றாங்க. சப்பாத்தை அவமரியாதை செய்தவர்களான கடலின் அருகில் இருந்த அந்த சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். 763 அவர்கள் சப்பாத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் காலம்தான் மீன்கள் அவர்களுக்கு அபரிமிதமாக வந்தன. ஆனால் அவர்கள் சப்பாத்தை மீறிய போது மீன்கள் வரவில்லை. அதான் கட்டளைகளை கடைபிடித்திருக்க காரணம். கட்டளை என்ன சொல்றாரு அல்ல, நீ என்கிட்ட வா, உனக்கு கஷ்டம் திரும்ப ஒன்றுல என்கிட்ட வந்து என்கிட்ட பிரார்த்தனை பண்ணு இறைஞ்சி அப்படிங்கிற. அப்ப அவங்க எந்த கட்டளையை விடுறாங்களோ அவங்களுக்கு பலம் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. ஒரு உதாரணம் அது சொல்றாரு. சப்பாத்தை அவமரியாதை செய்தவர்களான கடலின் அருகில் இருந்த அந்த சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். அவர்கள் சப்பாத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த போது மீன்கள் அவர்களுக்கு அபரிமிதமாக வந்தன. ஆனால் அவர்கள் சப்பாத்தை அவர்கள் சப்பாத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் போது மீன்கள் அவர்களுக்கு அபரிமிதமாக வந்தன. ஆனால் அவர்கள் சப்பாத்தை மீறிய போது மீன்கள் வரவில்லை. அவர்களுடைய வரம்பு மீறலின் ஒரு பின்விளைவாக அவர்களை நாம் வருத்தினோம் அப்படின்னு சொன்னார். கட்டளைகளை வளங்களை கைவிட்டு போகாம இருக்கணும்னா நம்ம விரும்பாவும் செய்யக்கூடாது, பெரிய நன்மைகளை விட்டுறவும் கூடாது. ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுல கவனத்தோடு இருக்கணும். அதானே, அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வின் பிள்ளைகள், அவருடைய நேசத்திற்குரியவர்கள் அப்படின்னு. அப்பனா ஏன் உங்களை அல்லாஹ் தண்டிச்சேன் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுடைய பாவத்துக்காக உங்களை ஏன் நான் தண்டிச்சேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதான் அவங்க நேசத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக இருந்தா அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். இவங்க அப்படி இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, நேசத்துக்குரியவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள், நாங்க அல்லாஹ்வின் பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க அவங்க. அதுக்குதான் அந்த பாவங்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களுக்கு தண்டனை கிடையாது. அது அல்லாஹ் அதை சொல்றாரு. பக்தியுடையவர்களாகவும் அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்த 2 மனிதர்கள் கூறினார்கள், வாயிலில் மட்டும் நுழைந்திருந்தீர்கள். நீங்கள் மட்டும் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பேற்படுத்தி ஆக வேண்டும். நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, உங்க காரியங்களை அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க அப்படின்றாரு அல்லாஹ் நம்மள்ட்ட. அல்லாஹ் என்ன சொல்றாரு, நீங்க பக்தியுடையவர்களாக இருக்கிறீங்கன்னா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா உங்க காரியங்களை ஒப்படைங்கிறார். அது அளவுகோலாக சொல்றாங்களா நம்மள்ட்ட. அந்த அளவுகோல் ஒவ்வொரு நாள் இருக்கா? எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யறோம், ஒப்படைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்ம இருக்கிறோமா? அவரை இறைஞ்சுவதை நாம் வழமையாக கொண்டிருந்தோம் சுவனத்துல போய் சொல்றாங்க. செஞ்சுக்கிட்டே இருந்தோம் நாங்க அப்படின்னு 52:28 அவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட நாங்க பிரார்த்தனை செய்வது நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அவரை இறைஞ்சுவதை நாம் வழமையாக கொண்டிருந்தோம் அவங்க பேசிக்குவாங்க சொர்க்கத்துல இருக்கிறோம். அப்படி நம்ம ஒரு நாளைக்கு அது அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண, அதான் நம்ம ஏகோபித்த அதிகாரத்தை ஒப்புக்கொள்வது. நீங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், உனக்கு தான் சக்தி இருக்கு, உங்ககிட்ட இருந்தான் நல்லது வருது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா. ஆக அல்லாஹ் நம்ம கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் பிடிக்காது இருக்கும் பொருட்டு அல்லாஹ்வை நம்ம இறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நாம சந்தோஷமா இமையிலும் சரி மறுமையிலும் சரி வாழ்றதுக்கு உண்டான வழியா இருக்கும். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொழுகை